Dear students, welcome to Jabin Diary channel. இன்னைக்கு நாம 10th standard science subjectல இருக்க first lesson laws of motion இருக்கிற ஒரு 3 topics பார்க்கலாம் வாங்க. So before starting the session, I would like to give some introduction about this topic laws of motion. Okay. First வந்து நம்ம 9thல இந்த laws of motions பத்தி நம்ம படிச்சிருப்போம். இப்போ motion we have a different types of we learnt the different and variety types of motions such as linear motion, circular motion, oscillatory motions சரிங்களா அதே மாதிரி displacement, velocity and accelerations இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம் ஓகே ஸோ நமக்கு வந்து எப்போவுமே ஒரு மைண்டில் சில கொஷின்ஸ் வந்து அரைஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அது எப்படி மூவ் ஆகும் இல்லை மூவிங்கில் இருக்கிற பாடி எப்படி ரெஸ்ட் கண்டிஷன்ஸ்க்கு வரும் இல்லை ஸ்லோவாக போயிட்டுருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டு எப்படி ஸ்பீட் எடுக்கும் ஸ்பீடாக போயிட்டுருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்ற கொஷின்ஸ் வந்து நம்ம மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த எல்லா கொஷின்ஸ்க்குமே ஒரே ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் மட்டும்தாங்க ஸோ நம்ம எல்லாமே ஒரு காமனாக ஒரு சொல்ல போனோன்னா ஒரு ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ் ஆர் புல் ஆக்ஷன் ஒரு பாடி ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் புஷ் ஆர் புல் கொடுத்தாலே போதும் தட் இஸ் கால்ட் அஸ் வாட் அ பேசிக் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் ஓகே ஸோ ரொம்ப சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா சார் ஐசக் நியூட்டன் இந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷன்ஸை ஒரு 3 டிஃப்ரெண்ட் லாஸ் மூலயமா நமக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மூமெண்ட்டில் இருக்கிற பாடியை பற்றி நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா இந்த 3 லாஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா பிஃபோர் ஸ்டார்டிங் டு லேர்ன் அபவுட் தீஸ் 3 டாபிக்ஸ் we are going to learn a different perception about the force and motion of bodies okay so 2 scientists இருக்காங்க ஒருத்தவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் செகண்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கலீலியோ நியூட்டன்ஸ் வந்து அவருடைய இந்த 3 லாஸை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபோர்ஸ் அண்ட் மோஷனை பற்றி இந்த 2 ஃபிலாசபர்ஸ் ஓகே அரிஸ்டாட்டலாக இருக்கட்டும் இந்த கலீலியோவாக இருக்கட்டும் அவங்களுடைய பர்செப்ஷனை கொடுத்துருக்காங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருடைய பர்செப்ஷனும் வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக தான் இருந்திருக்கு முரண்பாடாக தான் இருந்திருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை நம்ம இதில் சொல்லலாம் ஃபஸ்ட்டு அரிஸ்டாட்டில் வந்து என்ன சொல்கிறாரு நேச்சராகவே ஒரு ஏர்த்தில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ரெஸ்ட்டில் இருக்கும்னு சொல்கிறாரு ஆனால் கலீலியோன்றவர் என்ன சொல்கிறாருன்னா எய்தர் ரெஸ்ட்டில் இருக்கும் இல்லைனா மோஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அது ஃபஸ்ட்டு கான்ட்ரவர்சி செகண்ட் கான்ட்ரவர்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டு தானாகவே அது ரெஸ்ட்டுக்கு வந்துடும் அதுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸுமே கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்றார் ஆனால் கலீலியோ வந்து என்ன சொல்கிறாரு ஒரு பாடி ஒரு மூமெண்ட்டில் இருக்குது அதே மூமெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸுமே தேவையில்லைங்க அது அப்படியே மோஷன்லேயே இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மெயினானதுங்க 2 டிஃப்ரெண்ட் மாஸ் பாடிஸ் ஓகேங்களா ஒரு 2 ஆப்ஜெக்ட்டு டிஃப்ரெண்ட் மாஸில் இருக்குது சேம் ஹைட்லேருந்து ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா ஹெவியர் பாடி தான் வந்து அதாவது ஹெவியர் ஆப்ஜெக்ட்டு அந்த லைட்டர் ஆப்ஜெக்டை விட சீக்கிரமாக வந்து ரீச் ஆகிடும் அதாவது இந்த ஒரு சர்ஃபேஸ்க்கு வந்து ரீச் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்கிறார் ஆனால் கலீலியோன்றவர் என்ன சொல்கிறாருன்னா when dropped from a height in vacuum bodies of different size shape and mass fall at the same rate and reach the ground at the same time இந்த 3 கான்ட்ரவர்சியான விஷயங்கள் தாங்க இவங்களை பற்றி நம்ம இங்கே பேசக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கோம் சரி நெக்ஸ்ட்டு நாம் நம்மளுடைய போர்ஷனுக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இனர்ஷியாவை பற்றி கலீலியோ வந்து என்ன சொல்லியிருக்காரு when a force is applied on bodies they resist any change in their state this property of bodies is called as what inertia for example நாமளே வந்து ஒரு ஃபன்னாக நம்ம சொல்லிக்கலாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு
நம்ம ஒரு சண்டே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவீங்க, சண்டே ஆனால் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 8 o'clock வரைக்குமாச்சும் நம்ம தூங்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பேரண்ட் நம்மளை விடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, கொஞ்சம் எந்திரிச்சு டைமை வேஸ்ட் பண்ணாமல் எந்திரிச்சு படிங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்மளுடைய மைண்டு வந்து என்ன பண்ணும், தூங்கணும், ரெஸ்ட் கண்டிஷன்லேயே இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸான நம்ம பேரண்ட் வந்து நம்ம ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கிற மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதாவது மூமெண்ட்டுக்கு போன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மூமெண்ட்டை எந்திரிக்கிறத நம்ம மைண்டு வந்து விரும்பாது. அது என்ன பண்ணும், ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு கண்டிஷன்ஸ் பேரை நம்ம என்னன்னு சொல்லலாம், இனர்ஷியா அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு சயின்டிஃபிக்காக சொல்ல போனோன்னா இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு கார்லேயோ இல்லை ஒரு பஸ்லேயோ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். சடனாக ஒரு பிரேக் வந்து அப்ளை பண்ணுறாங்க. பிரேக் வந்து அப்ளை பண்ணும்போது என்னாகும், நம்மளுடைய அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் லீன் ஆகும். அதே மாதிரி ஒரு வெஹிக்கிள் வந்து சடனாக ஒரு மூவ் ஃபார்வர்ட் ஃப்ரம் ரெஸ்ட்டுலேருந்து ஒரு ஃபார்வர்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அட் த டைம் ஆஃப் ஸ்டார்டிங் த வெஹிக்கிள் நம்ம என்ன பண்ணுவோம், பேக்வேர்டில் நம்ம வந்து சாய்வோம். இது எதனால் அப்படின்னு நீங்கள் என்னைக்காச்சும் கவனிச்சிருக்கீங்களா? ஸோ இதுக்கு தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா இனர்ஷியா. இந்த கண்டிஷன்ஸ்க்கு பேர் தான் வந்து இனர்ஷியா. திஸ் இஸ் டியூ டு எனி பாடி வுட் லைக் டு கண்டினியூ டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் தி ஸ்டேட் ஆஃப் மோஷன். எந்த ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை பாடியோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ன நிலையில் இருக்கோ அதே நிலையில் தான் இருக்கணுன்ட்டு அது நினைக்குமே தவிர அதனுடைய நிலையிலிருந்து மாறுபடணும் இல்லை வேறுபடணும் அப்படின்றது அது என்ன நினைக்கவே நினைக்காது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்கு பேர் தான் வந்து இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஹெரண்ட் இப்போது நம்ம டெஃபினேஷன் இப்போது நமக்கு வந்து ஒரு 2 marksல டிஃபைன் இனர்ஷியா அப்படின்னு கேட்டாங்கன்னா we have to write this point. The inherent property of a body to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force. ஓகே, ஒரு பாடி இருக்குது, அது டு ரெசிஸ்ட் அதனுடைய சேஞ்ச் ஆஃப் அதனுடைய ரெஸ்ட் கண்டிஷனையோ இல்லை ஒரு மோஷன் கண்டிஷனையோ வந்து சேஞ்ச் பண்ண ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்ற போது ஓகே நாம் என்ன பண்ணோம், இல்லை யூ ஹாவ் டு சேஞ்ச், த பாடி ஹேஸ் டு சேஞ்ச் இட்ஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு we are giving some external unbalanced force but the body will resist to change its condition, then it is called as what, inertia. இங்கே வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க, மேலே ஒரு கார்ட்போர்டு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே ஒரு 5 rupee காயின்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ப்ளேஸ் பண்ணிங்க, அந்த சென்டர் பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் அந்த கார்டை வந்து சடனாக ஒரு அன்பேலன்ஸ் ஒரு ஃப்ளிக்கை நம்ம பண்ணோன்னா என்ன ஆகிடும்னா அந்த காயின் வந்து வேர்ட்டிக்கலாக ஓகேங்களா அந்த கிளாஸில் போயிட்டு ரீச் ஆகிடும், ஃபால் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காயின் வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்கிற காயினை நாம் டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அது என்ன ஆகும்னா இட் ரெசிஸ்ட் டு சேஞ்ச் இட்ஸ் condition. It resists to change its condition. Okay, state of motion or state of rest. Now it is in the rest condition. We are giving some external unbalanced force to the cord so that what will happen? Yeah, changes will be occurring. Okay, but the coin resist the change of occurring, so that what will happen? It will vertically drop into the glass. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், இனர்ஷியா பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய வகைகள், இது எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, 3 டைப்ஸ் இருக்குங்க இதில் டோட்டலாக. ஃபஸ்ட்டு டைப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்,
inertia of motion and inertia of direction. Inertia of restனா என்ன அர்த்தம்? ஒரு பாடி அது ரெஸ்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. சப்போஸ் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸை நம்ம கொடுக்கும்போது அந்த பாடி என்ன பண்ணுன்னா ரெசிஸ்ட் பண்ணும். இட் டசன்ட் வாண்ட்ஸ் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். தென் இட் இஸ் கால்ட் அஸ் வாட்? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். நிலையாக ஒரு ஓய்வு நிலையில் இருக்கிற ஒரு பாடியை அது எதுலேயே இருக்கணும் தான் நினைக்கும், ஓய்வு நிலையிலே தான் இருக்கணும் அப்படின்றது நினைக்கிறது பேர் தான் வந்து என்னதுங்க? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் மோஷன்னா என்ன அர்த்தம்? இப்போது இது அபவுட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன். அது ஒரு கார் போயிட்டே இருக்குது, சடனாக நம்ம ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் பிரேக் அப்ளை பண்ண என்னாகும்? உடனடியாக ஷார்ப்பாக வந்து என்ன ஆகாதுன்னா கார் வந்து ஸ்டாப் ஆகாது. இல்லை ஒரு ஓட்டப்பந்தய வீரர் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறாரு? ஓடிட்டு வரார். அப்போ ஓடி வரும்போது சடனாக அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா நிற்க முடியாது. கொஞ்சம் தூரம் ஸ்லோ டவுன் பண்ணதுக்கப்புறமா தான் என்ன பண்ண முடியும்? அட் அ பாயிண்டில் வந்து நிற்க முடியும். ஏன்னா அவருடைய ஸ்டேட் ஆஃப் மோஷனை வந்து சடனாக அவரால் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து ஸ்டேட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். or it will the resistance of a body to change its direction of motion is called as what? Inertia of direction. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு காரோ இல்லை ஒரு பஸ்ஸோ மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா சடனாக சப்போஸ் ஒரு யூட்டர்னோ இல்லை ஒரு ரைட் ஆர் லெஃப்ட் ஏதோ ஒரு டேர்னிங் வந்து எடுக்கும்போது நம்ம பாடியும் இனிஷியலாக எந்த ஒரு டைரெக்ஷனில் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு? ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஒரு ரைட் டேர்னோ இல்லை ஒரு லெஃப்ட் டேர்னோ எடுக்கும்போது ஸ்ட்ரெயிட் டைரெக்ஷனில் இருக்கிற நம்ம பாடி நம்ம வெஹிக்கிள் வந்து ரைட் டேர்ன் எடுக்கும்போது என்ன ஆகும்? அது பாடியும் நமக்கு ரைட் டேர்னில் தான் திரும்பணும். ஆனால் அது ஸ்ட்ரெயிட் லைன்லேயே இருக்குது. சடனாக நம்ம வந்து ஒரு ரைட் டேர்ன் எடுக்கும்போது இட் ரெசிஸ்ட் டு சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்ட் டு சேஞ்ச் இட்ஸ் டைரெக்ஷன். அதனால தான் நமக்கு என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் நம்ம லீன் பண்ணுவோம். ரைட்டில் டேர்ன் பண்ணுனா லெஃப்டில் நம்ம லீன் பண்ணுவோம், லெஃப்டில் டேர்ன் பண்ணும்போது ரைட்டில் வந்து நம்ம லீன் பண்ணுவோம். ஸோ we have discussed here about the types of inertia. We'll see about the next topics. Okay, Newton's laws of motion and then linear momentum in the next video. Thank you friends.